உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோட இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ராதிகா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி திமுக சார்பில் மாவட்டம் தோறும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்து சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சமத்துவ பொங்கல் விழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அதே போல நேற்றைய தினம் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பில் பொங்கல் வாழ்த்து மற்றும் நன்றி தெரிவித்த விவசாயிகளுக்கு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றுள்ளார். குறிப்பாக 5 மண்பானைகள் வைக்கப்பட்டு அகப்பையால் கிளறி பொங்கல் வைக்கப்பட உள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வழங்கி தொடர்ந்து அவர்களும் இணைந்து பொங்கலை சாப்பிட உள்ளனர். குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் இங்கு இருப்பவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். மேலும் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் துறையின் அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், தலைமை செயலக பணியாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக துறைகளின் செயலாளர் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்தும், பெண் செயலாளர்கள் புடவை அணிந்தும் இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றுள்ளனர். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமத்துவ பொங்கல் விழாவில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றுள்ளார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மாசு, அமைச்சர் சுவாமிநாதன் என பலரும் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக தலைமைச் செயலக வளாகத்தில் நடைபெறும் இந்த பொங்கல் விழா இதுவே முதல் முறையாக நடைபெறும் சமத்துவ பொங்கல் விழா என்பது குறிப்பிடத்தக்கது. ராதிகா.